நீங்க உணர்ற மனுஷனை பத்தி இன்னொரு மனுஷிக்கிட்ட நீங்க அந்த சூழ்நிலைகள்ல அவங்களுடைய குறைவுகளே பேசிட்டு இருந்தீங்கன்னா யூ மேக்கிங் a big mistake. என்ன மிஸ்டேக்னு உங்களுக்கு இப்ப காண்பிக்க ஆசைப்படுறேன் so that you will understand it better. மார்க்க பத்தி பவுல் என்ன தப்பா பேசினாரு? பாதியில விட்டுட்டு போயிடுவாரு, இவர் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு, வேஸ்ட், இந்த வேலைக்கு ஆகாதுன்ற அர்த்தம். மார்க்க பத்தி இப்படியாக இவர் பேசுறாரு. எதுக்கு இந்த போர்டை பிடிக்க வச்சேன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. பவுல் இடத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த பர்சனை நம்ம பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை அவரோட நம்ம என்கேஜ் பண்ணுன்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பழைய பிரச்சனைகளே, பழைய குறைவுகளே, பழைய தப்புகளே திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருப்போம். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அவங்களுக்கு மேல ஒரு பேனரை பிடிக்கிறோம். இவங்க வேஸ்ட், இவங்க இதுக்கு சரியா வர மாட்டாங்க, இந்த வேலைக்கு இவங்க ஆக மாட்டாங்க, இது அது என்று சொல்லி நம்ம அவங்கள பத்தி பேசிட்டே இருக்கிறோம்ல. திரும்ப 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 பேசும் பொழுது இந்த பர்சனுடைய ரெப்புடேஷன் இதுவா மாறுது. ஸோ இப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவரை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்க ஆரம்பிப்பாங்க? இவர் இப்படியே பின்னாடி யார்ட்டையோ சொல்லிட்டே இருக்காரு, அவங்க யார்ட்டையோ சொல்லிட்டே இருக்காரு, திரும்பி திரும்பி இதை பத்தி பேசிட்டே இருக்கும் பொழுது புதுசா யாரோ ஒருத்தங்க வராங்க. அந்த புதுசா வரவங்களுக்கு இவங்களுக்கு தெரியாது. அப்போ இவங்க யாருன்னு சொல்லுங்க, அவங்க பேர் இது, ஆனா அவங்க இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ இந்த புதுசா வந்தவங்க இவங்களை பார்க்கும் போதெல்லாம், இவங்க கூட பேசும் போதெல்லாம், அடுத்த வாட்டி ஏதாவது ஒரு விஷயம் இவங்க கூட செய்யும் போதெல்லாம் அவங்க மனசுல என்ன தோணும்? இவங்க பேர் இதுதான், ஆனா அவங்க இது, அவங்க இதுன்ற விஷயம் தான் அவங்க மனசுல தோண்டிட்டே இருக்கும். புரியுதா? சோ இது வெளியே. இன்னொன்னு, இவருக்கும் இது தெரிஞ்சிட்டே இருக்கும், இந்த மாதிரி எல்லாரும் இப்படி பேசுறாங்க. இவருக்குள்ள என்னாவும் டிஸ்கரேஜ்மெண்ட் வரும், டிமோட்டிவேஷன் வரும், எதுவுமே செய்ய பிடிக்காது. ஒருவேளை கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் இதை ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி பண்ணிருப்பாரு, இப்போ இதுவாவே மாறிடுவார், அதுவாவே மாறிடுவார். பட் கர்த்தர் மார்க்குக்கு இந்த பேர் தான் வச்சிருந்தாரா? கர்த்தர் மார்க்குக்கு என்ன பர்பஸ் வச்சிருந்தார் தெரியுமா? ஜான் மார்க் யாரு? மார்க் என்ற சுவிசேஷத்தை எழுதினவர். ஒன் ஃபுல் gospel was written by this Mark. ஜான் மார்க் யாரு? gospel writer. ஜான் மார்க் எப்படி அந்த gospel எழுதினாரு? பேதுரு சொல்ல சொல்ல எழுதப்பட்டதான் மார்க் என்கிற சுவிசேஷம். அதனால பாத்தீங்கன்னா மார்க் என்ற சுவிசேஷத்துல நிறைய ஜீசஸ் கூட இருந்த அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம், ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய இருக்கும், ரொம்ப ஆப்டா கேப்சர் ஆயிருக்கும். ஏன்னா பக்கத்திலே இருந்த பீட்டர் அதை சொல்ல சொல்ல ஜான் மார்க் எழுதியிருக்கிறார். சோ பீட்டர் கூடவே இருந்து ஸ்கிரைபாக இருந்தவர், எழுதுறவர், பீட்டரோடவே டிராவல் பண்ணியிருக்கிறார், பீட்டரோட உட்கார்ந்து இருக்கிறார், இதுக்காக தன் நேரத்தை சொல்ல வச்சிருக்காரு. He was a companion and scribe எழுதுங்க. வேற எதுவும் இல்லையா ஜான் மார்க் பத்தி? சர்ச் பிளான்டர்னு கூட போடலாம், சர்ச் கிவர் போடலாம். கடைசியில பாருங்க அவன் வேல்யூ அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பவுல் சொல்றாரு, இஸ் யூஸ்ஃபுல் டு மீ. வர சொல்லுங்க, யூஸ்ஃபுல் எழுதுங்க, வேல்யூபிள் எழுதுங்க. கர்த்தர் இந்த ஜான் மார்க்குக்கு வச்சு இந்த திட்டம், கர்த்தர் இந்த மார்க் மேல வச்சிருந்த பர்பஸ், கர்த்தர் இந்த மார்க்க பத்தி பேசின வார்த்தைகள் அதெல்லாம் இது. This was what God was speaking over Mark. இதுதான் கர்த்தர் மார்க்க பத்தி பேசுறாரு. கர்த்தர் இதை பத்தி பேசுறாரு. இதான் மார்க்கோட ஆக்சுவல் மார்க்னா, இதான் மார்க்கு வச்ச பர்பஸ்னா, சுத்தி இருக்கிறவங்க இதை தான் பேசணும், சுத்தி இருக்கிறவங்க இதை தான் பார்க்கணும், சுத்தி இருக்கிறவங்க இதை தான் பேசி பார்க்கணும் தான் கர்த்தர் ஆசைப்படுறாரு. God wanted to speak this over Mark. இதுதான் மார்க்கா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா பவுல் பேசின வார்த்தைகள் என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் அழிச்சிட்டு அவன் சில குறைவான வார்த்தைகளை பேசினா எழுதியிருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, அந்த குறைவான வார்த்தைகள் பார்த்தோம்ல, இது நடுவுல வந்தது கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தது. தாயின் வயிற்றுல உருவாக்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் இவரை பத்தி மனசுல நினைச்சா தெரியுமா? அப்ப இருந்தது இந்த வார்த்தைகள். ஆனா நடுவுல இதெல்லாம் அழிச்சிட்டு பவுல் அந்த குறைவான வார்த்தைகள் எழுதியிருக்கிறார். சோ மைண்டட், ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி, அவங்களுடைய பழைய குறைவுகளை திரும்பி கொண்டு வந்து அவங்க இன்னும் குற்றப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் எப்படி இருந்தேன், அப்படி இருந்த என்னை இன்னைக்கு இப்படி மாத்திருக்கிறாருன்னா, என் திட்டத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி என்னை செயல்படுத்துறாருன்னா, இவங்களுக்கும் திட்டம் வச்சிருக்கிறார்ல, இவங்களுக்கு கர்த்தர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார்ல, இவங்களை அதை நோக்கி செலுத்துவார் என்பதை நம்பி அந்த கான்வர்சேஷனை பேச ஆரம்பிங்க. டாக் ப்ரோக்ரஸ். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்கறத பார்ப்போம்.